ஒரே மேடையில் காமராஜரும் ராஜாஜியும் உட்காந்துருக்கிறாங்க. குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து ராஜாஜி பிரச்சாரம் பண்ணுறார். காமராஜர் ஐயா குலக்கல்வி திட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறார். ஒரு முடி திருத்தும் தொழிலாளியோட மகன் திருத்தும் தொழிலாளியாக தான் வரணுமான்னே? ஒரு பனையேறவனோட மகன் பனையேறவனாக தான் வரணுமான்னே? ஒரு விவசாயியோட மகன் ஏன் ஒரு டாக்டராக கூடாதுன்னே? ஒரு சாதாரண துப்புரவாளரோட பையன் ஏன் ஒரு பெரிய கலெக்டராக கூடாதுன்னே? இந்த எண்ணங்களை மாற்றணும்னா, இந்த எண்ணங்களை மக்கள் மனசில் விதைக்கணும்னா குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கணும்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா. பேசி முடிச்சுட்டு மேடையை விட்டு கீழே இறங்கும்போது ராஜாஜி கால் தடு மாதிரி கீழே விட போகிறார். காமராஜர் ஐயா தாங்கி பிடிச்சி அவரை ஒரு இருக்கையில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ராஜாஜி ஒரு பார்வை பார்க்குறார். என்னடா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட மேடையில் நம்மளை எதிர்த்து பேசினா இப்போ நம்மளை உட்கார வைக்கிறானேன்னு பார்க்குற அந்த பார்வைக்கு அர்த்தம் புரிஞ்ச காமராஜர் ஐயா, நான் உங்களுக்கு எதிரி இல்லைன்னே, நீங்களும் நானும் மக்கள் பணியில் இருக்கோன்னே. ஒரே பணியில் இருக்கவங்களோட நோக்கம் வெவ்வேறையாக இருக்கலாம். உங்களோட கருத்துக்கு தான் நான் எதிரின்னே, உங்களுக்கு இல்லை. நீங்களும் நானும் நல்ல நண்பர்கள்னே அப்படின்னு சொல்லி அவர் அரவணைச்சிக்கிட்டாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா யாரையும் எதிரியாக நினச்சதே இல்லைங்க. கருத்து மோதல்கள் வரலாம், கருத்துக்கள் வேறுபடலாம், ஆனால் மனுஷங்களை நேசித்தாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா மனிதநேயமிக்க முதலமைச்சர்.